ஒரு கார்டனிங் விளாக் பார்க்கலாங்களா? நாங்கள் ஒரு 2 வாரமாக ஊரில் இல்லாதனால கொஞ்சம் செடிகளில் பூ நிறையாவே பூத்துருந்துச்சு, பழசாவுமே இருந்துச்சு. சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருன்னு சொன்னாங்க. எடுத்து விட்டுட்டேன். செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட மாற்றி வைக்க சொன்னேன். அவங்களும் க்ளீன் பண்ணி விடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நானுமே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இந்த ஸ்பைடர் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு புதினா வச்சுருந்த தொட்டியில் தான் வச்சுருந்தேன். இப்போ கடைசியில் புதினா வளர்றதில்ல. அந்த ஸ்பைடர் பிளான்ட் நல்லா வளர்ந்துட்டு புதினா எல்லாமே காஞ்சி போச்சு. அதுலேருந்து வேர் எல்லாத்தையும் எடுத்து விட்டு இந்த மண் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டோன்னா செடியை நல்லா க்ரோத் இருக்கும். ரொம்ப இறுகி போச்சுன்னா தண்ணி எல்லாமே மேலே தேங்கிரும். அதுக்காக இப்படி கிளறி விடுறது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் தான் வந்து செடி வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது ஹஸ்பண்ட் தான் வந்து பிளான்ட் மேலே ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிட்டாங்க. அவங்க தான் இந்த பாட்லாம் வாங்கி ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டும் இன்னொரு குட்டி பிளான்ட் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டேலியோ விதை கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாடி விளாக்லேயே, அதை தான் சமி போட்டு விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸோட கட்டிங் எடுத்து வச்சது. சூப்பராகவே தளைஞ்சு மொட்டுமே வந்துருச்சு. செடிகளுக்கு என்னென்ன உரம் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைத்தோல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செடிகள் மண்ணில் போட்டு விட்டோன்னா நல்ல க்ரோத் இருக்கும். போட்டு விட்டதுக்கப்புறமா திரும்பவும் கிளறி விட்டுறணும்.